எடப்பாடி பழனிசாமியின் இருக்கையில் அமர வேண்டிய செங்கோட்டையன். ஓ பன்னீர்செல்வம் தவறவிட்டது எப்படி? எடப்பாடி பழனிசாமி இன்று அமர்ந்துள்ள அதிமுகவின் தலைமை பொறுப்பில் உண்மையில் அமர வாய்ப்பு கிடைத்தவர்கள் என்றால் அது செங்கோட்டையன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர்தான். இருவருமே ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள். முதல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. சசிகலா பதவியேற்புக்காக ராஜினாமா செய்தவர். அப்படியே அமைதியாக இருந்திருந்தால் கிடைத்திருக்கும். அதேபோல செங்கோட்டையனும் கூவத்தூரில் முதல்வர் பதவிக்கான வாய்ப்பை ஏற்றிருக்கலாம். இருவருமே செய்த தவறால் இன்று வாய்ப்பை தவறவிட்டுள்ளார்கள். அதிமுகவின் 50 ஆண்டுகால வரலாற்றில் விசுவாசத்திற்கும் செல்வாக்கிற்கும் பெயர் பெற்ற இருவரும் தலைவர்கள் இன்று தங்களின் அரசியல் அடையாளத்தை காப்பாற்றவே பெரும் போராட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி இன்று அனுபவிக்கும் அதே அதிகாரத்தை மிக எளிதாக பெற்றிருக்க வேண்டியவர்கள் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன். ஜெயலலிதாவால் 3 முறை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவின் பதவியேற்புக்காக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் யாரோ சொன்னதை நம்பி ராஜினாமா செய்த சில நாட்களிலேயே தர்மயுத்தம் தொடங்கி சசிகலாவை எதிர்த்தார். ஒருவேளை அவர் சசிகலா சிறைக்கு செல்லும் வரை அமைதியாக காத்திருந்தால் கட்சியின் சட்ட விதிகளின்படி அவரே முதலமைச்சராக தொடர்ந்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பெயர் முன்னுக்கு வர வாய்ப்பே இருந்திருக்காது. அதிகாரத்தை விட்டுக் கொடுத்ததும் பின்னர் அவசரமாக அதை மீட்டெடுக்க முயன்றதும் ஓ பன்னீர்செல்வம் செய்த சறுக்கல். செங்கோட்டையனுக்கு கூவத்தூரில் சசிகலா கொடுத்த வாய்ப்பை மறுத்ததுதான் பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. காரணம், அதிமுகவின் அடிமட்ட தொண்டன் வரை நன்கு தெரிந்த முகம் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமிக்கே அரசியலில் சீனியர் இவர்தான். கூவத்தூர் விடுதியில் எம்எல்ஏக்கள் தங்கி இருந்தபோது முதலமைச்சர் பதவிக்கு சசிகலாவின் முதல் சாய்ஸ் செங்கோட்டையன் தான் என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்தது. ஆனால் கூவத்தூர் கூட்டத்தில் எனக்கு முதல்வர் பதவி வேண்டாம், கட்சி ஒற்றுமையாக இருந்தால் போதும் என்று கூறி அந்த வாய்ப்பை அவரே மறுத்தார். அவருக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. ஒருவேளை அன்று செங்கோட்டையன் முதல்வர் பதவியை ஏற்றிருந்தால் இன்று கொங்கு மண்டலத்தின் ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர் வசப்பட்டிருக்கும். தலைமை பண்பு இருந்தும் அதை ஏற்கும் துணிச்சலை சரியான நேரத்தில் காட்டாதது அவர் செய்த வரலாற்று பிழையால் செங்கோட்டையன் வாய்ப்பை தவறவிட்டார். இவர்கள் இருவரும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்ட இடத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகச்சரியாக காய் நகர்த்தினார். சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டாலும் பின்னர் கட்சியையும் ஆட்சியையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் போன்ற சீனியர்களையே ஓரம் கட்டும் அளவிற்கு தன்னை வளர்த்தார். விசுவாசம் என்பது அரசியலில் ஒரு முதலீடுதான். ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் அதிரடி முடிவுகளே அதிகாரத்தை தீர்மானிக்கும் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முன்னுதாரணம். ஓபிஎஸ் அமைதியின்றி அவசரப்பட்டார். செங்கோட்டையன் அதிகாரம் வேண்டாம் என்று ஒதுங்கினார். இன்று இவர்களின் அந்த ஒரு நிமிட முடிவுகள் அதிமுகவின் ஒட்டுமொத்த தலைமையையே எடப்பாடி பழனிசாமி வசம் கொண்டு சேர்த்துவிட்டது. இப்போது ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்து விட்டார். செங்கோட்டையன் விஜயின் தாவேக்கவில் இணைந்து விட்டார். சின்னம்மா சின்னம்மா என்று உருகியவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போய்விட்டார்கள். அரசியலில் சத்திரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருப்பதே சரி என்று சொல்வார்கள். அதனை சரியாக செய்தது எடப்பாடி பழனிசாமி தான். விசுவாசம் துரோகம் என்று அரசியலை பொறுத்தவரை எதுவும் இல்லை. வாய்ப்பை சரியாக பயன்படுத்துபவர்களே தலைவர்களாக முடியும்.